எங்க நாட்டுல நடக்கிற பிரச்சனைனால நான் என்னப்பா பாவம் பண்ணேன்? என்ன ஏன்பா ஐபிஎல் விளையாடக்கூடாதுன்னு சொல்றீங்க? இப்படி முஸ்தபிசர் ரஹ்மான் புலம்புற நிலைமை தான் அவருக்கு வந்திருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த தடவை ஐபிஎல் மினி ஏலத்துல ஒரே ஒரு பங்களாதேஷ் பிளேயர், அதுவும் முஸ்தபிசர் ரஹ்மானை மட்டும்தான் கேகேஆர் எடுத்தாங்க. 9.2 கோடி கொடுத்து எடுத்தாங்க. ஆனா இப்ப சமீப காலத்துல ஒரு சில விமர்சனங்கள் என்ன வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, எப்படி முஸ்தபிசர் ரஹ்மானை கேகேஆர் எடுக்கலாம்? பங்களாதேஷ்ல இந்தியாவுக்கு எதிராக அவ்வளோ போராட்டங்கள் போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது கேகேஆர் முஸ்தபிசர் ரஹ்மானை விளையாட வைக்கலாமா? கேகேஆர் முஸ்தபிசர் ரஹ்மானை அவங்களோட டீம்ல இருந்தே தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனங்கள் எழ ஆரம்பிச்சிருச்சு. இதுல பாத்தீங்கன்னா கேகேஆருக்கு எதிராக மட்டும் இல்லாம கேகேஆர் ஓனரான ஷாருக் கானுக்கு எதிராகவும் பல பேர் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல ஒரு சில பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு வேற பிளேயரே கிடைக்கலையா, முஸ்தபிசர் ரஹ்மான் மட்டும் தான் கிடைச்சாரா? இவரை நீங்க விளையாட வச்சிங்க, நீங்க கொல்கத்தாக்குள்ளே நுழைய முடியாது, நடக்கிறதே வேற அப்படின்னு பல பேர் பலவிதமான விமர்சனங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இதை தொடர்ந்து பிசிசிஐ இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, கேகேஆர் கிட்ட உத்தரவிட்டிருக்காங்க. நீங்க முஸ்தபிசர் ரஹ்மானை விளையாட வைக்க முடியாது, பங்களாதேஷ்ல அவ்வளோ இஷ்யூஸ் போய்கிட்டு இருக்கு, அதனால இவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா வேற ஒரு பிளேயரை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேகேஆர் கிட்ட பிசிசிஐ சொல்லியிருக்காங்க. இப்போ இதனால கேகேஆர் டீம்ல இருந்து முஸ்தபிசர் ரஹ்மான் அஃபிஷியலா விலக்கப்பட்டாரு. இப்போ இவருக்கு பதிலாக வேற ஒரு பிளேயர் கேகேஆர் டீமுக்கு வர போறாரு. இப்போ இந்த ஒரு விஷயத்த சொன்னோடனே ஒரு சில பேர் கேட்கலாம், எப்பா முஸ்தபிசர் ரஹ்மானை விளக்குறது தப்பு இல்லையா? நம்ம கிரிக்கெட்டா தானே பார்க்கணும், வங்கதேசத்துல என்ன வேணா நடக்கட்டும், இதுக்காண்டி அவர் என்ன பாவம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேட்கலாம். ஆனா உண்மையிலே இந்த விஷயத்துல நம்ம இந்தியா எடுக்கிற ஸ்டாண்டு கரெக்டா அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, இப்ப வங்கதேச கிரிக்கெட் அரசியலா பார்த்து அதை தலையிடாம இருந்தா பரவாயில்ல. ஆனா அவங்க ஒரு சில விஷயங்கள்ல தலையிட்டு இருக்காங்க. அதனாலதான் நம்ம இந்த மாதிரி முடிவெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு வருது. அப்படி என்ன வங்கதேச கிரிக்கெட் பண்ணாங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க. இப்ப வங்கதேசத்துல இந்த அளவுக்கு பிரச்சனை வெடிக்கிறதுக்கான காரணம் என்ன? அங்க ஷெரீப் உஸ்மான் காதி மரணத்துக்கு அப்புறம் தான் இந்த ஒரு நிலைப்பாடு, இந்தியாவுக்கு எதிராக இவ்வளவு தூரம் நிறைய பேர் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஷெரீப் உஸ்மான் காதி என்ன பண்ணாரு? இந்தியாவுக்கு எதிராக பல விஷயங்களை பண்ணாரு. அவங்களோட பங்களாதேஷ் மேப் கூட நம்ம இந்தியன் டெரிட்டரிஸை ஆட் பண்ணி அப்ப போஸ்ட் பண்ணிட்டே இருப்பாரு. இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடுல தான் அவர் இருந்தாரு. அப்படி இருக்கும்போது பங்களாதேஷ் கிரிக்கெட் என்ன பண்ணிருக்காங்க, இவரோட மரணத்துக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. இது தப்பா இல்லையா? இவங்க என்ன பண்ணிருக்கணும், இறந்து போனது யாரு, பங்களாதேஷோட பிரசிடென்டா, பங்களாதேஷோட பிரைம் மினிஸ்டரா, யாரோ ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. அவர் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடுல இருக்காரு. அப்ப அவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை நீங்க தெரிவிக்கிறீங்க அப்படின்னா, அப்ப நாங்க இந்த விஷயத்த சீரியஸா தானே பார்க்கணும். பங்களாதேஷ் பிளேயர்ஸை எப்படி எங்க இந்திய மண்ணில் விளையாடுறதுக்கு அனுமதிக்க முடியும்? உங்களுக்கு உங்களோட நாடு முக்கியம் அப்படின்னா எங்களுக்கும் எங்களோட இறையாண்மை முக்கியம் தானே. அப்ப நாங்களும் கொஞ்சம் சீரியஸா யோசிக்க தானே ஆரம்பிப்போம் அப்படின்னா இந்தியா இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க. அதனால இந்தியா இந்த மாதிரி முடிவு எடுத்ததை நம்ம தப்பு அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க. நமக்கும் நம்மளோட இறையாண்மை முக்கியம். அதை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா இதுக்கு முஸ்தபிசர் ரஹ்மான் என்னப்பா தப்பு பண்ணாரு, பங்களாதேஷ் கிரிக்கெட் தானே தப்பு பண்ணாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். எப்பயுமே ஒரு கண்ட்ரி ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா அதனோட விளைவுகளை அந்த நாட்டு சிட்டிசன்ஸ் தான் சந்திப்பாங்க. அப்படிதான் பங்களாதேஷ்ல நடக்கிற பிரச்சனைகள்னால முஸ்தபிசர் ரஹ்மானுக்கு ஒரு பெரிய சோதனை ஏற்பட்டிருக்கு. நல்ல வேலை இந்த தடவை மினி ஆக்ஷன்ல பங்களாதேஷ் பிளேயர் முஸ்தபிசர் ரஹ்மானை மட்டும்தான் கேகேஆர் எடுத்தாங்க. மற்ற எல்லா டீமும் தப்பிச்சிட்டாங்க. இதே மற்ற டீமும் பங்களாதேஷ் பிளேயர்ஸை எடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதே ஒரு பெரிய சிக்கலா மாறி இருக்கும். எப்படியோ மற்ற டீம்லாம் தப்பிச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.